ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாடகைக்குன்னு இருக்குது. சார் சார்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடு யாரும் ஓப்பன் பண்ணவே இல்லை. கேட்டு சும்மா தாண்டா இருக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த வீட்டோட ஓனர் தான் வராங்க. என்னப்பா விஷயம், நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை மேடம், வீடு வாடகைக்குன்னு போர்டு பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஃபேமிலிக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நானும் என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் மேடம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அட்வான்ஸ் 3 லட்ச ரூபா, அதே மாதிரி 30,000 வாடகை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மேடம் நான்வெஜ்ஜு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நான்வெஜ்ஜுக்கெலாம் நாங்கள் வீடு காட்டுறதில்லப்பா, சாரி நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கடுத்ததாக வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு வீட்டை போய் பார்க்குறாங்க. பார்த்தா சின்ன வீடு தான் இருக்குது. இந்த வீட்டில் இருந்து போகிறவங்க எல்லாருமே சொந்த வீடு கட்டிட்டு தான் இங்கேருந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வீடு ரொம்பவே ராசியான வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அட்வான்ஸ் 1,50,000 ரூபாய், வாடகை 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சரிங்க சார், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்கள் போய் யோசிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வரதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புற போது, இதெல்லாம் ஒரு வீடாடா, இதுக்கு 15,000 ரூபாய் வாடகையா, அதே மாதிரி அட்வான்ஸு 1,50,000, இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஓர தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு வந்துட்டுருக்காரு. பின்ன என்ன, வீடு யாருன்னா சும்மா தரேன்னு போர்டு போட்டு வச்சுருக்காங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல, பின்ன இவங்க எல்லோரும் இவ்வளோ வாடகை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் இருந்துட்டு எவ்வளோ நாளையும் அட்வான்ஸாக இருந்துட்டு போட்டேன்டா, இந்த வீட்டை பாருடா, இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அங்கே பாடுற பால்கனி கூட இருக்குது, நானும் நிலாவும் ஏதாவது டீப்பாக பேசினா கூட இங்கே பேசலாம், அது போய் ரூமில் கூட உட்காந்து பேசலாம், தப்பு இல்லை, முதல்ல போய் வீட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இங்கே நிறைய வீடு இருக்குது, இதில் எந்த வீடுன்னு தெரியவே தெரியல, அதில் தான் நம்பர் இருக்கல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிலா, அதுக்கடுத்ததாக பல்லவன், நம்ம சேரணுன்னு சொல்லிட்டு பல்லவனை குரூப் எக்ஸாமுக்காக படிக்க வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் 20 வருஷமாக இந்த கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பில் அட்டன் பண்ணியிருக்காங்க, நீங்களும் உங்கள் தம்பி ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அட்வான்ஸ் மட்டும் 15,000 ரூபாய், அது மட்டும் கிடையாது, 3 மாதத்துக்கு தான் இவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ நாளே ஆகட்டும் சார், ஆனால் என் தம்பி படித்து பாஸ் பண்ணா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 15,000 ரூபாயும் ஃபீஸ் கட்டிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா ஃபார்மில் ஃபில் பண்ணுறாங்க. கையெழுத்து போடுற பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தும் போடுறாங்க. அதுக்கு தான் நம்ம சேரன் கையெழுத்து போடுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள், நாளை மறுநாள் வேறு ஒரு கிளாஸை குரூப் 2க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரே நேரத்தில் 2 எக்ஸாம் கூட அப்ளை பண்ணலாமா? எப்படினாலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு, நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் போகவே தேவையில்லை, எனக்கு மட்டும் வேலை கிடச்சிருச்சுன்னா உங்களை நான் உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன்னு, அதே மாதிரி நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன், உங்களை நான் குழந்த மாதிரி பார்த்துப்பேனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா அதுவே எனக்கு ரொம்ப போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே வர சொல்கிறாரு, வட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா தம்பி வாங்க சார், நானும் என் ஒய்ஃப் தான் நான்வெஜ்ஜு தான், அதே மாதிரி நான் டிரைவராக வேலை பார்த்துட்ருக்கேன், என் ஒய்ஃப் கம்பெனி ஓனாக நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. நான் கேட்கவே இல்லையே தம்பி, காலையிலேருந்து நிறைய வீடு பார்த்துட்டீங்க போல இருக்குது
ஆமாம் சார். நிறைய வீடு பார்த்தாச்சு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்ட காட்டுறாங்க. வீட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அட்வான்ஸ் மட்டும் ரூ. 2,00,000 கட்ட சொல்றாங்க. அதே மாரி வாடகை வந்து ரூ. 20,000ன்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு மேல ரூ. 1 கூட என்னால குறைக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலா வந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறதுனால சோழன் இருந்துட்டு ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு நிலா என்ன சோழன் வேலையா இருந்தீங்களா 2 தடவை கால் பண்ணேன் ஏன் சோழன் ஃபோன் எடுக்கல டிரைவிங்கில் இருந்தேன் அதனால தாம்மா எடுக்க முடியல சரிங்க சோழன் நீங்கள் வேலையை பாருங்கள் ஃபோனே காணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சார் நாளைக்கே வந்து நாங்கள் வீட்டை வந்து ரெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வர வழியில் அந்த வீட்டோட எங்கே டிவியை மாட்டலாம் எங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் எங்கே வாஷிங் மிஷின் வைக்கலாம் இப்படி எல்லா பிளானும் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பண்ண உங்ககிட்ட காசு இருக்கா என் தம்பி நீ இருக்கிறபோது நான்லாம் சத்தியமாக ஒரு பைசா கூட தரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு எனக்கு கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாரு அதுக்கடுத்து தான் நேராக ஓனர் கிட்ட போகிறாரு ஓனருக்கு டீ வடை பஜ்ஜியெல்லாம் வாங்கி கொடுத்து அவரையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாரு எனக்கு ஒரு 2,50,000 பணம் வேணும்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எட்ராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையோ கொண்டு அடிக்கிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி ஐயனார் துணை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ